மாலிக் காபூரின் படையெடுப்பிற்குப் பிறகு பாண்டிய இராச்சியத்திற்கு என்ன ஆனது? ஏ. அது டெல்லிக்கு கப்பம் செலுத்தும் நாடாக மாறியது. பி. அது ஒரு ஒன்றுபட்ட அரசாக மாறியது. சி. அது பல மன்னர்களிடையே பிரிக்கப்பட்டது. டி. அது ஆந்திராவை உள்ளடக்கி விரிவடைந்தது. சரியான பதில் சி. அது பல மன்னர்களிடையே பிரிக்கப்பட்டது. 10. மாலிக் காபூரின் படையெடுப்பிற்குப் பிறகு பாண்டிய நாட்டில் வாரிசுரிமை போர் ஏற்பட்டு நாடு பல சிற்றரசர்களிடையே பிரிந்து பலவீனமடைந்தது. இதனால் பாண்டியர்களின் ஒருங்கிணைந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மதுரை சுல்தானியம் உருவாக வழிவகுத்தது. ஷாஹுவுக்கு முதலில் பெயர் சூட்டியவர் யார்? ஏ. அரங்கசீப் ஒளரங்கஜே. பி. பி. பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி விஸ்வநாத். சி. பாஜிராவ் பாஜிராவ். டி. சிவாஜி சிவாஜி. சரியான பதில் ஏ. அரங்கசீப் ஒளரங்கஜே. சிவாஜியின் பேரனான ஷாஹு முகலாயச் சிறையில் இருந்தபோது ஒளரங்கசீப் அவருக்கு ஷாஹு நேர்மையானவர் என்று பெயரிட்டார். சிவாஜியின் குணங்களுக்கு நேர்மாறாக இவர் இருப்பார் என்று கருதி இந்த பெயர் சூட்டப்பட்டது. இந்திய வரலாற்றின் 700 ஆண்டுகளுக்கும் மேலான இடைக்காலத்தில் அரசியல் மாற்றங்களைத் தவிர வேறு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன? ஏ. கலைப்பாணிகள் மற்றும் கட்டிடக்கலை. பி. அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் கல்வி. சி. சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு. டி. மத நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள். சரியான பதில் சி. சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பு. 4. சரியான விடை. இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவ முறை மற்றும் புதிய வரி வசூல் முறைகளால் சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. பல்வேறு இனக்குழுக்களின் வருகையால் சமூக படிநிலைகளிலும் பொருளாதார உற்பத்தியிலும் புதிய மாற்றங்கள் உண்டாயின. பிற்கால மிஷனரிகளால் பின்பற்றப்பட்ட சீகன்பால் அறியப்பட்ட முன்னோடி முயற்சி எது? ஏ. ஜவுளி இறக்குமதி. பி. தேவாலயங்களை கட்டுதல். சி. மருத்துவமனைகளை நிறுவுதல். டி. தமிழ் கற்றல் மற்றும் பைபிளை மொழிபெயர்த்தல். சரியான பதில் டி. தமிழ் கற்றல் மற்றும் பைபிளை மொழிபெயர்த்தல். 1. சரியான விடை. தி. சோகஸ்மேலி சீகன்பால் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவி விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்த முதல் நபர் ஆவார். இவரது இந்த முயற்சி பிற்கால மிஷனரிகளுக்கு உள்ளூர் மொழியைக் கற்று மதப்பரப்புரை செய்ய ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. ஹிடயோஷியின் சமூக பின்னணி என்ன? ஏ. ஒரு விவசாயி. பி. ஒரு பிரபு. சி. ஒரு தளபதி. டி. ஒரு டைமியோ. சரியான பதில் ஏ. ஒரு விவசாயி. டொயோனோமி ஹிடயோஷி ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து ஜப்பானின் மிக உயர்ந்த இராணுவ தளபதியாக உயர்ந்தவர். இவர் ஜப்பானை ஒருங்கிணைத்த 3 பெரும் வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். மரபுசாரா அறிஞர்களை விவாதத்திற்கு தூண்டிய இயக்கம் எது? ஏ. சமண இயக்கம். பி. பக்தி இயக்கம். சி. அறிஞர் மறுமலர்ச்சி. டி. பௌத்த இயக்கம். சரியான பதில் பி. பக்தி இயக்கம். சரியான விடை. பி. சோகஸ்மேலி பக்தி இயக்கம் தனிமனித வழிபாட்டிற்கும் சமத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளித்ததால் அது பல்வேறு மரபுசாரா அறிஞர்களிடையே தத்துவ விவாதங்களை தூண்டியது. இது சமூகத்தில் நிலவிய சாதிய மற்றும் சடங்கு முறைகளை எதிர்த்து புதிய சிந்தனைகளை உருவாக்கியது. விஜயநகர நிர்வாகத்தில் அரச பதவியின் அடிப்படை என்னவாக இருந்தது? ஏ. மூத்த மகன் அடிப்படையில் பரம்பரையானது. பி. பேரரசரால் நியமனம். சி. அமைச்சர்கள் குழுவால் தேர்வு. டி. மக்களால் தேர்தல். சரியான பதில் ஏ. மூத்த மகன் அடிப்படையில் பரம்பரையானது. சரியான விடை. ஏ. சோகஸ்மேலி விஜயநகர ஆட்சியில் அரச பதவி என்பது பரம்பரையானது மற்றும் பொதுவாக மூத்த மகனுக்கே வழங்கப்பட்டது. சில நேரங்களில் தகுதியான இளைய சகோதரர்களும் அரியணை ஏறினர். தவறான விடைகள். பி. பேரரசர் நியமனம் என்பது வாரிசுரிமை இல்லாதபோது மட்டுமே அரிதாக நடந்தது. காங்கோ மீதான இறையாண்மை லியோபோல்ட்டிடமிருந்து பெல்ஜியத்திடம் எப்போது ஒப்படைக்கப்பட்டது? ஏ. 1900. பி. 1905. சி. 1908. டி. 1910. சரியான பதில் சி. 1908. சரியான விடை.
சி. சோகஸ்மேலி 1908ஆம் ஆண்டு காங்கோ சுதந்திர அரசு மீதான தனிப்பட்ட அதிகாரம் மன்னர் இரண்டாம் லியோபோல்ட்டிடமிருந்து பெல்ஜியம் அரசிடம் மாற்றப்பட்டது. இது லியோபோல்ட்டின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக எழுந்த சர்வதேச எதிர்ப்புகளால் நிகழ்ந்தது. எகிப்தியர்களால் வணங்கப்பட்ட ஒரு முக்கிய கடவுள் பின்வருவனவற்றில் எது? ஏ. ஜூஸ். பி. ரா, ரூபாய். சி. மார்டக், மர்தூக். டி. விஷ்ணு, விஷ்ணு. சரியான பதில் பி. ரா, ரூபாய். 5. சரியான விடை டி. சோகஸ்மேலி. ரா, ரேரா என்பது பண்டைய எகிப்தியர்களின் சூரிய கடவுள் மற்றும் படைப்பின் கடவுளாக கருதப்பட்ட மிக முக்கியமான தெய்வமாகும். இவர் பெரும்பாலும் பருந்து தலை கொண்ட மனித உருவத்தில் சித்தரிக்கப்பட்டார். சங்க காலத்தில் ஏழைகள் ஆபரணங்களுக்கு எந்த பொருளை பயன்படுத்தினார்கள்? ஏ. களிமண். பி. தங்கம். சி. வைரங்கள். டி. வெள்ளி. சரியான பதில் ஏ. களிமண். 7. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி சங்க காலத்தில் சமூக அந்தஸ்தை பொறுத்து ஆபரணங்கள் மாறுபட்டன. ஏழை மக்கள் சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தனர். சங்க இலக்கியங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகள் ஏழைகள் களிமண் மற்றும் பாசி மணிகளை பயன்படுத்தியதை உறுதிப்படுத்துகின்றன. ராம்சரித்மனாஸில் உள்ள இராமரின் கதையை துளசிதாசர் இந்தியில் மீண்டும் சொல்லும்போது எந்த உணர்வு வலியுறுத்தப்படுகிறது? ஏ. நட்பு மற்றும் விசுவாசம். பி. பயம் மற்றும் அடிபணிதல். சி. மற்றும் அக்கறையின்மை. டி. விரோதம் மற்றும் துரோகம். சரியான பதில் ஏ. நட்பு மற்றும் விசுவாசம். 6. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி துளசிதாசரின் ராம்சரித்மனாஸ் காவியம் இராமனுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலான பக்தி, நட்பு மற்றும் விசுவாசத்தை மையமாகக் கொண்டது. இது வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை பரப்புவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. ரோமானிய பேரரசுக்கு எதிரான இறுதித் தாக்குதலை எந்த குழு நடத்தியது? ஏ. பிராங்குகள், பிராங்க்ஸ். பி. கோத்துகள், கோத்ஸ். சி. வாண்டல்கள், வாண்டல்ஸ். டி. ஆஸ்ட்ரோகோத்துகள், ஆஸ்ட்ரோகாட்ஸ். சரியான பதில் சி. வாண்டல்கள், வாண்டல்ஸ். 2. சரியான விடை சி. சோகஸ்மேலி கிபி 45 வாண்டல்கள் ரோம் நகரை கைப்பற்றி சூறையாடியது ரோமானிய பேரரசின் இறுதி வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இவர்கள் ஜெர்மானிய பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். பழவேற்காடு தவிர ஆங்கிலேயர்கள் ஏகாதிபத்திய அதிகாரத்தை நிலைநாட்டியதாக குறிப்பிடப்பட்ட மற்றொரு இடம் எது? ஏ. தரங்கம்பாடி, தரங்கம்படி. பி. நாகப்பட்டினம், நாகாப்பட்டினம். சி. டெல்லி, டெல்லி. டி. பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி. சரியான பதில் பி. நாகப்பட்டினம், நாகாப்பட்டினம். சரியான விடை பி. சோகஸ்மேலி சோழமண்டல கடற்கரையில் பழவேற்காடு போலவே நாகப்பட்டினமும் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஐரோப்பிய சக்திகள் தங்கள் ஏகாதிபத்திய அதிகாரத்தை நிலைநாட்ட முயன்ற ஒரு முக்கிய வணிகத் தளமாகும். அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தானதை கருத்தில் கொண்டு பக்சார் போர் எந்த ஆண்டில் நடந்தது? ஏ. 1765. பி. 1775. சி. 1764. டி. 1757. சரியான பதில் சி. 1764. சரியான விடை பக்சார் போர் 1764ஆம் ஆண்டு அக்டோபர் 22 ஆங்கிலேயர்களுக்கும் மீர் காசிம் தலைமையிலான கூட்டணிப் படைகளுக்கும் இடையே நடைபெற்றது. இப்போரின் முடிவில் 1765 வரலாற்றுச் சிறப்புமிக்க அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தானது. சமீபத்திய 10 ஆண்டுகளில் பெண்களின் வளர்ச்சி குறித்து சுதந்திர இந்தியா எதைக் கண்டுள்ளது? ஏ. அனைத்துத் துறை வளர்ச்சி. பி. அதிகரித்த அடிமைத்தனம். சி. குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இல்லை. டி. அவர்களின் நிலையில் சரிவு. சரியான பதில் ஏ. அனைத்துத் துறை வளர்ச்சி. 1. சுதந்திரத்திற்குப் பிறகு இந்திய அரசியலமைப்பு வழங்கிய சம உரிமை மற்றும் பல்வேறு அரசு திட்டங்களால் பெண்கள் கல்வி, அரசியல், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் முன்னேறியுள்ளனர். 2. அரங்கசீப்பின் கொள்கைகளால் எந்த ஆட்சியாளர் குழு அந்நியப்படுத்தப்பட்டது? ஏ. ராஜபுத்திர ஆட்சியாளர்கள், த ராஜ்பூத் ரூலர்ஸ். பி. மராட்டிய ஆட்சியாளர்கள், த மராட்டா ரூலர்ஸ். சி. சீக்கிய ஆட்சியாளர்கள், த சிக் ரூலர்ஸ். டி. முகலாய ஆட்சியாளர்கள்,
த முகல் ரூலர்ஸ். சரியான பதில் ஏ. ராஜபுத்திர ஆட்சியாளர்கள், த ராஜ்பூத் ரூலர்ஸ். 1. ஆரங்கசீப்பின் மத சகிப்புத்தன்மையற்ற கொள்கைகள் மற்றும் மீண்டும் விதிக்கப்பட்ட ஜிஸ்யா வரி ஆகியவை முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருந்த ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்தியது. இது பேரரசின் நிலைத்தன்மையை குலைத்து நீண்டகால போர்களுக்கு வழிவகுத்தது. பூமி தோராயமாக எவ்வளவு காலத்திற்கு முன்பு உருவானது? ஏ. 3.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. பி. 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சி. 2.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. டி. 1.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியான பதில் பி. 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. சரியான விடை பி. சோகஸ்மேலி கதிரியக்க வயது கணிப்பு முறையின்படி சூரிய குடும்பம் உருவான அதே காலகட்டத்தில் பூமி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக கருதப்படுகிறது. இது புவியியல் கால அளவுகோலின் தொடக்க புள்ளியாக அமைகிறது. நமது நவீன வாழ்வியல் அடித்தளம் எந்த விதத்தில் வெளிப்படவில்லை என்று உரை கூறுகிறது? ஏ. படிப்படியாக. பி. திடீரென்று. சி. அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம். டி. தற்செயலாக. சரியான பதில் பி. திடீரென்று. சரியான விடை பி. சோகஸ்மேலி மனித நாகரிகம் மற்றும் நவீன வாழ்வியல் அடித்தளம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியின் விளைவாகும். இது ஒரே நாளில் அல்லது திடீரென்று ஏற்பட்ட மாற்றம் அல்ல, மாறாக தொடர்ச்சியான முன்னேற்றமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?